ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ் குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அப்டேட் பண்ண சிலபஸில் தமிழ் எப்படி படிக்கலாங்கிறத பற்றி ஃப்ரீயாக ஒரு மெட்டீரியல் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சாய்ஸ் அகாடமியோடைய டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. அதுவும் ஃப்ரீயாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா தமிழில் அழகு 7க்கு ஸ்பெஷலாக மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. அழகு 6 வரைக்கும் இலக்கணம் கவர் ஆகும். அழகு 7ல் தான் இலக்கியம், தமிழ் அறிஞர்கள் இதெல்லாம் கவர் ஆகுவாங்க. ஸோ அந்த அழகு 7 அழகாக பிரித்து கொடுத்துருக்காங்க. திருக்குறள் பாட்டு தனியாக, அறிஞர்கள் தனியான்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்லேயுமே யூனிட் 3 அண்ட் யூனிட் 6 ரெண்டுலேயுமே தமிழ் வந்து கவர் ஆகுது. ஸோ அதையுமே நம்ம சேர்த்து படிக்கணும். எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாங்கிறத மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன்னா கம்பல்சரி படிக்கணும், எல்லோனா ஜிஎஸ்க்கு சம்மந்தப்பட்டு வரும், ரெட்டுனா படிக்க தேவையில்லை. அந்த மாதிரி 6th to 12th நியூ புக் அண்ட் ஓல்டு புக், அப்புறம் சிறப்பு தமிழ் எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இயலுக்குமே அவங்க அழகாக மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ரீன்னா கம்பல்சரி தமிழுக்கு படிக்கணும், எல்லோவில் இருக்கிறது ஜிஎஸ் பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், ரெட்டில் இருக்கிறது படிக்க தேவையில்லை. அந்த மாதிரி ஒன்றுமே ஒவ்வொரு இயலுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த பிடிஎஃப்பில் சிலபஸ் பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. 6th 7th 8th அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு இயலுமே நியூ புக் அண்ட் ஓல்ட் புக், அதுக்கப்புறமா சிறப்பு தமிழ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இலக்கணம்க்கு ஆல்ரெடி அவங்க மெட்டீரியல் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. புக்கில் இலக்கணம் எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அழகு 7க்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஎஸ்லையுமே தமிழ் கவர் ஆகுது, அதுவுமே நம்ம எங்கெங்கே படிக்கணும்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா மெயினாக லாஸ்ட்டில் ஒரு விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அப்படி இருக்க டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வித் ஆப்ஷன்ஸோடு இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா ஒரு 600+ கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்டது லாஸ்ட் குரூப் 2ல் கேட்ட கொஷின்ஸ் வரைக்கும் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாஸ்ட் குரூப் 2ல் பார்த்திங்கன்னா ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, தாய் மாமன் கட்டி வரும் வேட்டி. அந்த கேள்விக்கு கூட ஆன்சர் வச்சு கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ கேட்டிருக்காங்க, 2024 குரூப் 2ல் கேட்டதுன்னு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்மே வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃப்ரீயாக கிடைக்கிற இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், தாலாட்டு பாடலில் தாய் மாமன் கட்டி வரும் வேட்டி, அந்த கொஷினு எல்லாருக்குமே இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னே தெரில, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க இலக்கணம்க்கு கொடுத்துருந்தாங்க. இலக்கணம் பொறுத்த வரைக்கும் அழகு 6 வரைக்கும் இருக்குது. 50 சப்டாபிக்ஸாக வந்து பிரித்து புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுதோ நியூ புக், ஓல்டு புக், அதுக்கப்புறமா ஓல்டு எடிஷன் புக்கெலாம் இருக்கும் 2003 to 8 அந்த டைமில் இருந்த புக், அதெல்லாம் நம்ம கையில் இப்போ இருக்கிறதில்ல, நமக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த மெட்டீரியலில் இருக்கிறதையுமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு 50 புக்ஸாக இருக்குது. இதுவுமே நீங்கள் பிரிண்ட் போட்டு படிக்கலாம். உங்கள் கையில் இப்போ புக்ஸ் புதுசாக இல்லைன்னா கூட இந்த மெட்டீரியல் வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இலக்கணமில் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ யூனிட் அழகு 7க்குமே அவங்க கொடுத்துருக்கிறதுனால தமிழில் கம்பல்சரி 100 மார்க்குக்கு ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு அவங்க சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.